குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெம் செல்ஸ். அவர் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஓவர் 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸ் தட் கேன் கேரி அவுட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்மளோட பாடியில் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்காக 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல் தட் கேன் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் ஆர் ஹார்ட் செல்ஸ் விச் கான்ட்ராக்ட் டு பம்ப் பிளட் ஆர் பான்க்ரியாட்டிக் செல்ஸ் டு செக்ரேட் இன்சுலின். அதாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நியூரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்காக ஹார்ட் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்காக பான்க்ரியாட்டிக் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. These specialized cells are called as differentiated cells. இப்போ என்னன்னா இந்த நியூரான்ஸு, நெக்ஸ்ட்டு ஹார்ட் செல்ஸு, நெக்ஸ்ட்டு என்னன்னா இப்போ பான்க்ரியாட்டிக் செல்ஸு, இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். In contrast to differentiated cells, stem cells are undifferentiated or unspecialized mass of cells. இப்போ என்னன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா undifferentiated இல்லாட்டி unspecialized mass of the cells அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். The stem cells are the cells of variable potency. Potency refers to the number of possible fats that a cell can acquire. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஸ்டெம் செல்ஸ் என்னன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸாக சேஞ்ச் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்குது. The two important properties of the stem cells that differentiated them from other cells are. அதாவது என்னன்னா இப்போ அதர் செல்ஸ்லேருந்து ஸ்டெம் செல்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இப்போ ஸ்டெம் செல்ஸோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். இட்ஸ் எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு மோர் ஸ்டெம் செல்ஸ் பை செல்ஃப் ரெனிவல். இப்போ என்னன்னா செல்ஸ் டிவைட் ஆகிறதுனால இப்போ ஸ்டெம் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை என்னன்னு சொல்கிறோன்னா செல்ஃப் ரெனிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Its ability to give rise to specialized cells with specific functions by the process of differentiation. அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸில் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ்க்காக ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் என்னென்னா ரைஸ் ஆகுது. Types of stem cells. Embryonic stem cells can be extracted and cultured from the early embryos. அதாவது என்னன்னா early embryosலேருந்து embryonic stem cells ப்ரொடியூஸ் ஆகுது. These cells are derived from the inner cell mass of the blastocytes. இப்போ என்னன்னா எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாஸ்டோசைட்ஸு இன்னர் செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. தீஸ் செல்ஸ் கேன் பி டெவலப்டு இன்டு எனி செல் இன் த பாடி. அதாவது இப்போ எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ் என்னன்னா வேறு எந்த செல்லாகவும் சேஞ்ச் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அடால்ட் ஸ்டெம் செல் ஆர் சொமட்டிக் ஸ்டெம் செல் ஆர் ஃபவுண்ட் இன் த நியோநாடல், நியூ பார்ன் அண்ட் அடால்ட். இப்போ என்னன்னா நியூ பார்ன் அடால்ட்டில் என்னன்னா அடால்ட் ஸ்டெம் செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தே ஹாவ் த எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸ். இப்போ என்னன்னா அடால்ட் ஸ்டெம் செல் டிவைட் ஆகி இப்போ என்னன்னா ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. Sources of adult stem cells are amniotic fluid, umbilical cord and bone marrow. அதாவது என்னன்னா இப்போ அடால்ட் ஸ்டெம் செல்லோடைய சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா amniotic fluid, bone marrow. Stem cell therapy. Sometimes cells, tissues and organs in the body may be permanently damaged or lost due to genetic condition or diseases or injury. அதாவது என்னன்னா ஒரு சில டைம் டிசீசஸ்னால இன்ஜுரிஸ்னால என்னன்னா செல்ஸ், திசஸ், ஆர்கான்ஸ் என்னன்னா பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகுது. In such a situation, stem cells are used for the treatment of diseases which is called stem cell therapy. இப்போ என்னன்னா இந்த கண்டிஷனில் என்னன்னா ஸ்டெம் செல்ஸ் என்னன்னா ட்ரீட்மெண்ட், அதாவது டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்டெம் செல் தெரப்பி. இன் ட்ரீட்டிங் நியூரோடிஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் லைக் பார்க்கின்சன் டிசீசஸ் and Alzheimer's disease, neuronal stem cells can be used to replace the damaged or lost neurons. அதாவது என்னன்னா இப்போ பார்க்கின்சன், நெக்ஸ்ட் அல்சீமர் டிசீசஸில் நியூரான் ஸ்டெம் செல்ஸ் அதாவது நியூரான் ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேமேஜ் ஆன செல்ஸை என்னென்னா ரீப்ளேஸ் பண்ணி இப்போ என்னென்னா நியூரான் ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாம் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.